Hello students, welcome to Curious Science Minds channel. So இந்த வீடியோவில் நம்ம ஸ்டாண்டர்ட் 9th சயின்ஸ் ஃபிசிக்ஸில் சாப்டர் நம்பர் 1 மெஷர்மெண்ட்டில் ரோமன் லெட்டர் 9th நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் ஃபஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 12 இருக்குது டெக்ஸ்ட் புக்கில். ஓகே, ஸோ கொஸ்டின் பார்த்துடலாம். இனியன் அண்ட் எலிலன் ஆர்கியூ அபவுட் த லைட் இயர். இனியன் டெல்ஸ் that it is 9.46 into 10 power 15 meter. And Elilan argues that it is 9.46 into 10 to the power 12 kilometer. Who is right? Justify your answer. ஸோ நல்ல கொஷினை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ரெண்டு பேர் இருக்காங்க, இனியன் அண்ட் எலிலன், ரெண்டு பேரும் ஆர்கியூ பண்ணிக்கிறாங்க அபவுட் லைட் இயர். ஓகேவா? ஸோ இனியன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லைட் இயர் வந்து 9.46 into 10 to the power 15 மீட்டர்னு சொல்கிறாங்க. அண்ட் எலிலன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 9.46 into 10 to the power 12 கிலோமீட்டர்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டு பேர் சொன்னதில் யார் சொன்னது கரெக்டுன்னு கண்டுபிடிக்கணும். அந்த அதுக்காக என்ன ரீசன்னு நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ சொல்யூஷன் போயிடலாம். ஃபஸ்ட்டு என்ன கிவன் டேர்ம் பார்த்தீங்கன்னா இனியன் சொல்லியிருக்கிறாங்க லைட் இயர் இஸ் ஈக்குவல் டு 9.46 into 10 to the power 15 மீட்டர். அண்ட் நெக்ஸ்ட்டு எலிலன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் லைட் இயர் விச் இஸ் ஈக்குவல் டு 9.46 into 10 to the power 12 கிலோமீட்டர்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு தெரியணும் ரெண்டு பேர் சொன்னதும் சேமான்னு பார்க்கலாம். ஸோ நம்ம பார்க்க வேண்டியது பாருங்கள், 9.46 into 10 to the power 15 மீட்டர். ஸோ இங்கே கொடுத்துருக்குற யூனிட் பாருங்கள் மீட்டர். வேல்யூ பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் சேமாக தான் இருக்குது. இதுவும் 9.46, இதுவும் 9.46, இது 10 power 12 கொடுத்துருக்காங்க, இங்கே 10 power 15. இங்கே யூனிட் மீட்டர்னு இருக்குது, இங்கே யூனிட் கிலோமீட்டர்னு இருக்குது. இதுதான் ரெண்டு பேருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இப்போ நம்ம யூனிட் பார்த்தோம்னா கிலோமீட்டர் இருக்குது, மீட்டர் இருக்குது. இந்த ரெண்டுக்கும் என்ன ரிலேஷன் பார்த்தீங்கன்னா 1 kilometer is equal to 1000 மீட்டர். 1 kilometer is equal to 1000 மீட்டர். இந்த 1000 மீட்டர் நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு சொன்னால் 10 to the power 3 மீட்டர்னு போடலாம். ஏன்னா 1 2 3 0 இருக்கிறதுனால நம்ம 3 0 போட்டுக்கலாம். ஸோ இப்போ இந்த இவர் வந்து மீட்டர்னு சொல்லிட்டாங்க, நம்ம இதையும் மீட்டர் சேம் யூனிட்டாக அதை கன்வெர்ட் பண்ணால் தான் நம்ம ரெண்டு பேரில் எது பெஸ்ட்டுன்னு எது ஈக்குவல்னு கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மீட்டர் இருக்குது, இங்கே கிலோமீட்டர் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த மீட்டரை கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ 9.46 into 10 to the power 12 கிலோமீட்டரை I am converting 9.46 10 to the power 12 அப்படியே இருக்குது. இந்த கிலோமீட்டரை மட்டும் நான் என்ன பண்ணுறேன் 10 to the power 3 மீட்டர்னு சேஞ்ச் பண்ணுறேன் இன்ட்டு 10 to the power 3 மீட்டர். ஸோ நம்ம இது படிக்கும் போது பவரில் இருக்கும் போது என்ன பண்ணுவோம், நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ அதாவது மல்டிப்ளை பண்ணும் போது பவர், ஃபார் எக்ஸாம்பிள் a to the power n which is equal to am plus n. ஸோ அந்த பவர் ரெண்டே நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே 9.46 into 10 to the power ஆல்ரெடி 12 இருக்குது, இங்கே எவ்வளோ இருக்குது 3. ஸோ ரெண்டே ஆட் பண்ணுங்கள். ஸோ 9.46 into 10 to the power 15 மீட்டர். இது யார் சொன்னது அப்படின்னா எலிலன். ஸோ எலிலன் சொல்லியிருக்கிறாரு. இப்போ அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா மீட்டரில் கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா லைட் இயர் இஸ் ஈக்குவல் டு 9.46 into 10 to the power 15 மீட்டர். இப்போ எலிலன் சொன்ன வேல்யூவை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறோம். இனியன் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா 9.46 into 10 to the power 15 மீட்டர். ரெண்டுமே நமக்கு எப்படி தான் இருக்குது, மீட்டர் ஈக்குவலாக தான் இருக்குது, பவரும் ஈக்குவலாக இருக்குது, வேல்யூவும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ அப்போது நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணுறோம் அப்படின்னா இதில் ரெண்டு பேர் சொன்னதும் கரெக்டு. ஸோ போத் ஆர் கரெக்ட். இனியன் சொன்னதும் கரெக்டு தான், எலிலன் சொன்னதும் கரெக்டு தான். ஏன்னா எலிலன் என்ன சொல்லியிருக்காருன்னா கிலோமீட்டரில் சொல்லியிருக்கிறாரு. அந்த கிலோமீட்டர் நம்ம மீட்டராக கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ நம்ம இதுலேருந்து என்ன கன்க்ளூட் பண்ணுறோம், ஹூ இஸ் கரெக்ட் அப்படின்னா போத் ஆர் கரெக்ட். நெக்ஸ்ட் ஜஸ்டிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. ஏன் வந்து நம்ம இது பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் லைட் இயர் அப்படிங்கிறது என்னது அப்படின்னு சொன்னால் லைட் இயர் விச் இஸ் ஈக்குவல் டு 9.46 into 10 to the power 15 மீட்டர். ஸோ அதனால் ரெண்டு பேர் சொன்ன வேல்யூவும் கரெக்டு. ஸோ இந்த லைட் இயர் எப்படி வேல்யூ கால்குலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு லைட் இன் வேக்யூம் டியூரிங் த பீரியட் ஆஃப் 1 year. அதாவது ஒரு வருஷத்தில் வேக்யூமில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து லைட்டு ட்ராவல் ஆகிருக்கு, அதான் நம்ம லைட் இயர்னு சொல்கிறோம். இந்த கேல்குலேஷன் பார்த்திங்கன்னா 1 yearக்கு நமக்கு 365 days. ஓகேவா? 365 டேஸில் லைட் வந்து ட்ராவல் ஆகுது. ஸ்பீட் ஆஃப் லைட் வந்து 10 to the power 8 மீட்டர் பெர் செகண்ட். ஸ்பீட் ஆஃப் லைட் வந்து 3 into 10 to the power 8 மீட்டர் பெர் செகண்ட். இது வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஓகேவா? ஸ்பீட் ஆஃப் லைட்
ஸோ லைட்டு தான் ட்ராவல் ஆகுது இந்த ஸ்பீடில். ஸோ 365 டேஸ், ஒன் டேயில் நமக்கு எவ்வளோ ஹவர்ஸ் அப்படின்னா 24 ஹவர்ஸ். 24 ஹவர்ஸில் 1 ஹவரில் எவ்வளோ மினிட்ஸ் அப்படின்னா 60 மினிட். இந்த மினிட்ஸுக்கு எவ்வளோ செகண்ட்ஸ் அப்படின்னா 60 செகண்ட்ஸ். இன்ட்டு 3 இன்ட்டு 10⁸ மீட்டர் பெர் செகண்ட். இது வந்து செகண்ட்ஸ்னால செகண்டும் கேன்சல் ஆயிரும். ஸோ நமக்கு கிடைச்சிருக்க வேல்யூ வந்து மீட்டரில் கிடைக்கும். ஓகேவா? 365 இன்ட்டு 24 இன்ட்டு 60 இன்ட்டு 60 இன்ட்டு 3 இன்ட்டு 10⁸. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா 9.46 இன்ட்டு 10⁻15 மீட்டர். ஓகேவா? இங்கே நமக்கு யூனிட் மீட்டர் தானே, ஸோ யூனிட் மீட்டரில் கிடைக்கும். வெறும் மல்டிப்ளிகேஷன் தான். 365 ஃபஸ்ட்டு 24ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். கால்குலேஷன் பார்ட்டு 20. ஸோ 6 4s are 24 + 2 26, 3 4s are 12 + 2 14, then again 10, balance 1, 12 + 1 13, 6 + 1 7, 8. Then again we can multiply by 6 36ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். 0 6 6 are 36, balance 3, 7 6 are 42 + 3 45, balance 4, 6 8 are 48 + 4 52, again 0 3 8 are 6 3 6 are 18, balance 1, 21 + 1 22, balance 2, 8 3 are 24 + 2 26. ஸோ ஆட் பண்ணிங்கன்னா 13, balance 1 5, 11, balance 1 3. ஸோ அகெயின் we can multiply by 3. ஸோ 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது பாருங்கள், 0 6 3s are 18, balance 1, 9 + 1 10, balance 1, 15 + 1 6, 3 + 1 4, 3 3s are எவ்வளோ 9. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வேல்யூ 9.46 × 10⁻15 மீட்டர். ஸோ தட் ரெண்டு பேர் இனியன் சொன்னது ஆன்சரும் கரெக்டு தான், அண்ட் எலிலன் சொன்ன ஆன்சரும் கரெக்டு தான். ஓகே, thank you students.